நம் மனித வாழ்வில் அறிவியலுக்கும் கற்பனைக்கும் எட்டாத எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அற்புதங்களில் ஒன்றுதான் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் தீர்க்க தரிசன ஆற்றல். அப்படி இந்த கலியுகத்தில் நமக்கு வரமாக கிடைத்தவர்தான் கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகள் அவர்கள். அவர் சொல்வது அனைத்தும் நடந்த காரணத்தால் மக்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். தனிமனித தீர்வு மட்டுமின்றி அரசியல் மாற்றங்கள் குறித்தும் உலக மாற்றங்கள் குறித்தும் முன்னரே நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார் மகான் அவர்கள். அப்படி அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை இப்போது பார்க்கலாம். வாஜ்பாயி பிரதமர் ஆவார் என்று 1998ஆம் ஆண்டு நடந்த தேர்தலை முன்னரே கணித்து கூறினார் சுவாமிஜி. அதன்படியே வாஜ்பாயி பிரதமரானார். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆவார் என்று மகான் சொன்னார். அதன்படியே 2001இல் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆனார். 2001ஆம் ஆண்டு பத்திரிகையாளர்கள் மகானை சந்தித்து மத்தியில் இனி ஆள்வது சோனியா காந்தியா அல்லது வாஜ்பாயா என்று கேட்டதற்கு, சோனியா காந்தி பிரதமர் ஆக மாட்டார், ஆனால் சோனியா காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடக்கும் என்று கூறினார். அதுவே நடந்தது. ஜெயலலிதா ஆட்சியை இழப்பார் என்றும், கலைஞர்தான் முதலமைச்சர் ஆவார் என்றும், அவர் மத்திய அரசை ஆட்டி படைப்பார் என்றும் மகான் சொன்னார். அதன்படியே 2006இல் நடைபெற்ற தேர்தலில் கலைஞர் முதலமைச்சர் ஆனார். 2003இல் சென்னை ரெசிடென்சி ஹோட்டலில் நடந்த கூட்டத்தில் பேசிய மகான் 2004இல் உலகம் முழுவதும் பேரழிவு ஏற்படும் என்றார். 2004இல் சுனாமி ஏற்பட்டு உலகத்தையே உலுக்கியது. 18/12/2004இல் கொடைக்கானலில் நடைபெற்ற பத்திரிகையாளர் பேட்டியில் பேசிய மகான், ஊட்டி, குன்னூர், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், இந்தியாவின் வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகள் பாதிக்கப்படும் என்றும் நிலச்சரிவுகள் ஏற்படும் என்றும் கூறினார். அதுவே நடந்தது. இமயமலை நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது என்று கூறியிருக்கிறார் மகான். இமயமலை இடம்பெயர்ந்துள்ளது. இமயமலை முழுவதும் அழிந்தே போகும் என்று தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறார் மகான். கர்நாடக மாநிலம், ஆந்திரா, சென்னை நகரங்கள் நீரில் மூழ்கும் என்று எச்சரித்திருக்கிறார் மகான். 2010 செப்டம்பர் மாதம் பொற்காலம் இதழுக்கு அளித்த பேட்டியில் சுவாமிஜி அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இப்போது பார்க்கலாம். ஊட்டி, குன்னூர், கோவை, கன்னியாகுமரி, சென்னை, கர்நாடகா, ஆந்திரா, வட இந்தியா, டெல்லி போன்ற இடங்களை பேரழிவுகள் மிக அதிகமாக தாக்கும் சூழ்நிலை உள்ளது. ஊட்டி, குன்னூர், கோவை கேரளாவின் சில பகுதிகளும், ஆந்திரா முக்கால் பாகமும், கர்நாடகா அரை பாகமும், வட இந்தியா முக்கால் பாகமும், சீன நாடு முக்கால் பாகமும், கலிபோர்னியா, அமெரிக்கா, கல்ஃப்